பாஸ்கரோட நீ சேர்ந்து வாழணும். இந்த இடத்துல நீ அவர் கையால மரத்தாலி கட்டிக்கணும். அம்மா, என்னம்மா பேசுற நீ? அப்புறம் நீ அவர் கூட சந்தோஷமா வாழணும். அது எப்படி நீ உறுதியா சொல்ற? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்ல பாஸ்கர். கண்டிப்பா நம்மளால சேர்ந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்துக்கலையே. அது எல்லாத்தையும் மறந்துடு அபி. எதை மறக்க சொல்றீங்க? 20,000 ரூபாய் பணத்தை கட்டின பொண்டாட்டிக்கு வட்டிக்கு கொடுத்தீங்களே, அதை நான் மறக்கணும்னு சொல்றீங்களா? அந்த பணத்தை என்னால திருப்பி கொடுக்க முடியலன்னு பிறந்த வீட்லயே என்ன வந்து விட்டுட்டீங்களே, அதை நான் மறக்கணும்னு சொல்றீங்களா? உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருந்தீங்க. கட்டின பொண்டாட்டிகிட்ட இருந்து நீங்க என்னத்தை எதிர்பார்த்தீங்க? சம்பளத்தை தானே எதிர்பார்த்தீங்க. என்னோட தனிப்பட்ட வெறுப்பு என்னன்னு ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனந்திக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது தயவு செஞ்சு வாங்க உங்க வீட்டுக்கு வந்து நான் கெஞ்சினேன். அப்ப நீங்க என்ன கேட்டீங்க? 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாதான் நான் வருவேன். ஒத்த கால்ல நிக்கல. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிட்டீங்களே, அது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு சொல்றீங்களா? ஏன் பாஸ்கர் இப்போ அமைதியா இருக்கீங்க? சரி, இதெல்லாமே விட்டுடுங்க. நீங்க ரஞ்சினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லி என்கிட்ட குறை இருக்கிறதா என்னையே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னீங்களே, அந்த கொடுமையில என்ன மறக்க சொல்றீங்களா? அப்புறம் எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி கோர்ட்ல வச்சு ஒன்னு சொன்னீங்களே, என் பொண்டாட்டி நடந்து கேட்டவன்னு. உங்க வாயால நீங்க அதை சொல்லல. அந்த அற்புதமான காட்சியை நான் மறக்கணும்ல. அபி, எல்லாத்தையும் மறந்தாதான் வாழ முடியும். எப்படி மறக்க சொல்றீங்க? அபி, அபி, இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும்னு நம்புமா. அக்கா சொல்றது சரிதான் அபி. என்ன சித்தி நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அபி, ஒரு நிமிஷம். உயிருக்கு உயிரா லவ் பண்றேங்கிற பேர்ல ஆனந்திக்கு நான் எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது எல்லாத்தையும் மறந்ததாலையும் மன்னிச்சதாலையும் தான் இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போறோம். ஆமாக்கா, நீ எனக்கு அடிக்கடி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல வாழ்க்கை அமையணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருப்ப. இப்ப நான் சொல்றேன்க்கா, நிச்சயமா உனக்கு பாஸ்கரோட ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இதுல பெருசா யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையேக்கா. என்னம்மா அப்படி பாக்குற? இது நாங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவுதாம்மா. இது பாரு அபி, இப்போ நான் சொல்றது உனக்கு சாதாரணமா தான் தெரியும். ஆனா நான் சொல்ல போறது கொஞ்சம் கவனமா கேளு. நீ இப்ப இந்த மருதாளி கட்டுக்கிறதுக்கு ஒத்துக்கலன்னா இந்த கோயில்ல இருந்து நான் வீடு திரும்ப மாட்டேன். இங்க என் உயிரை விட்டுடுவேன். இது நான் பேச்சுக்கு சொல்லல அபி, சத்தியமா சொல்றேன்.
நான் வாழ்றதும் சாகிறதும் உன் கையில தான் இருக்கு. அம்மா உன் கையில தான் இருக்கு. அம்மா என்னம்மா பேசுற நீ? என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியா நீ? சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், நான் பாஸ்கர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். ஆமா, இந்த பாஸ்கர் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன். நான் பாஸ்கரை கட்டிக்கல, டாக்டர் மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன உளற? நான் உளரலமா. ஏற்கனவே நீங்க எல்லாரும் சேர்ந்து மகேஷ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட சொன்னீங்கல்ல, அப்ப நான் ஒத்துக்கல, இப்ப நான் ஒத்துக்கிறேன். அவிய நான் ரொம்ப கேவலப்படுத்துறேன். நான் உங்களை கேவலப்படுத்தல பாஸ்கர், நீங்க தான் பல முறை என்ன கேவலப்படுத்திருக்கீங்க. இப்ப கூட உங்களோட எண்ணம் என்ன தெரியுமா? என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறது இல்ல. தனிப்பட்ட முறையில உங்களால முன்னேற முடியாது, காசு சம்பாதிக்க முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதான் என்னோட ஓட்ட பாக்குறீங்க. அர்த்தமில்லாம பேசாத. யாரு நீ? எந்த சூழ்நிலையில இருக்க நீ? உன் கையில எதுவும் கிடையாது. எதிர்காலத்துல பெரிய ஆளா வருவேங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கல, அவ்வளவுதான். காரணம் கேட்காத. ஏன் காரணம் கேட்க கூடாது? அப்ப எதுக்காக அந்த கோடீஸ்வரி ரஞ்சனியை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டீங்க? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போற விஷயம். இப்ப நான் மாறிட்டேன். மாறல. உங்க புத்தி மாறவும் மாறாது. நான் உங்க கூட கொஞ்ச காலம் வாழ்ந்தவ. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்களுக்கு பணம் எவ்வளவு பிடிக்கும், எவ்வளவு பணத்தை ஆசைன்னு எனக்கு தெரியும். அந்த பணத்தை உங்களால சம்பாதிக்க முடியல. அதான் என் கூட ஓட்ட பாக்குறீங்க. ஓட்ட பாக்குறேன்னு சொல்லாத. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத. ஒரு கோடீஸ்வரியில கல்யாணம் பண்ணிக்கலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. தூக்கி போட்டு இங்க வந்திருக்க. யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கீங்க பாஸ்கர்? என்ன ஏமாத்துறதுக்காக டிராமா போட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க மாற மாட்டீங்க பாஸ்கர். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லவா? இனிமே எந்த பொண்ணும் உங்களை ஏற எடுத்து பார்க்க மாட்டா. ஏன் ஒரு மனோவியாதி பிடிச்ச பொண்ணு கூட உங்களை இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டா. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். சவால்டி சவால். வாழ்ற. வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுறேன். இப்ப சந்தோஷம் தானே? கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாவி மக இப்படி என்ன புலம்ப வச்சுட்டானே. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போவான் பாரு. விடுமா, பாவி எவ்வளவு நேரம் தான் இப்படி புலம்பிட்டே இருக்க? புலம்பு விட்டுட்டானேடி, புலம்பு விட்டுட்டானே உங்க அண்ணன். வேணான்னு கோட்ல அத்து விட்ட சிரிக்கிய திரும்ப தேடி போய் தாலி கட்டி வாழ்வேன்னு சொல்றானே. நான் என்னத்த சொல்லுவேன்? இனி என்னம்மா பண்ண முடியும்? சீ, அடியே கிளி மாதிரி பொண்ணை பார்த்து வச்சிருந்தேன். சங்கீதாவோட அழகு என்ன, அறிவு என்ன, ஐயோ 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 எவ்வளவு சொத்து. அவளை இவன் கட்டிக்கிட்டா நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துரும்னு கனவு கண்டேனே. பாவி பய அதுல மொத்தத்திலே மண்ணள்ளி போட்டானே. சரி, அதுக்கு என்ன பண்றது? அவர் மனசுக்கு பிடிக்கணும் இல்லையா? அடச்சி, யார் பேசுறது? நீயா? என்னமோ சாமியார் ஒருத்தர் இருக்கான், அவன் பெரிய வசிய மருந்தை கொடுத்து அப்படியே எல்லாத்தையும் ரெண்டா கிழிச்சிருவான்னு கூட்டிட்டு போனேன். அதனால ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா? ஒரு பிரயோஜனமும் இல்ல. தண்டம். நீ ஒரு தண்டம், நீ சொன்ன சாமியார் பையன் ஒரு தண்டம். உருப்படாத பையன் பேசுறான். வீட்லயே ஒருத்தனுக்கு சோத்த போட்டு விளங்காதவன மருமகனாக்கி, எனக்கு எதுவுமே உருப்படியா இல்ல. எனக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான் பாரு அந்த ஆண்டவன், அவனை சொல்லணும். எனக்கு எதுவுமே உருப்படியா. டேய், எங்கடா வர இப்ப? நில்லுடாங்க. இந்த கோலத்துல என் முன்னாடி வேற வந்து நிக்கிறியா? வீட்டுக்குள்ளேயே நுழையாத, அப்படியே போயிடு. போ. அபின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தல, அவ கூடயே போயிடு. இங்க வரவே வராத, போ.
கட்டி அவளை இப்போதைக்கு டெம்பரரி அவ வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கியா? ஏய், என்ன பிளானோட உன்னை அவளுங்க இங்க அனுப்பி இருக்காளுங்க? நீ வேறம்மா அனாவசியம் அப்படிலாம் பேசி என்ன சாவடிக்காத. என்னடா என்ன நாடகம் போடுற? அப்படியே மூஞ்சி சோகமா வச்சுக்கிட்டா நான் மனசு மாதிரி உன்னை அப்படியே சேர்த்துக்குவேன் நினைக்கிறியா? உன் களவாணி தரலாம் என்கிட்ட வேண்டாம். நான் உன்னை விட கேடு கட்ட களவாணி. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கொஞ்சம் பேசாம இருக்கியாமா? நானே அவமானப்பட்டு உடஞ்சு போய் வந்திருக்கேன். என்னது, அவமானப்படுத்திட்டாளா? நிஜமாவா? ஆமாம்மா, கோவில்ல எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்படுத்திட்டா. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்துட்டு அந்த டாக்டர் மகேஷ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நான் அவமானப்படுத்திட்டா. தெரியும்டா, எனக்கு தெரியும். சும்மாவா சொல்லிருக்காங்க தாய் சொல்ல தட்டாதேன்னு? என் பேச்ச கேட்காம அன்னை நானே மீறிட்டு போனேன். இப்படிதான் அவமானப்பட்டு வரணும். கரெக்ட். சரி சரி, போனதெல்லாம் போட்டு விடு. எல்லாமே நல்லதா போச்சு. இது பாரு, நான் சொன்ன மாதிரி நீ சங்கீதாவை கட்டிக்கிறியா? என்னம்மா சொல்ற? ஏண்டா, அவ வேற எவனையோ கட்டிக்க போறேங்கிறா. நீ ஏன்டா சங்கீதாவை கட்டிக்க கூடாது? நீ ஆம்பளடா, 1000 கல்யாணம் பண்ணலாம். புரியுதா? அம்மா சொல்ற பேச்சு இப்பவாது கேளு. சரிம்மா. ஐயோ 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 ஐயோ, ஏ ராசா, இப்பதானே நீ அலமேலு பெத்த புள்ள. ஐயோ, பாத்தியா வித்யா உங்க அண்ணனே எப்படி மனசு மாறிட்டான்னு? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ, போன் அடிக்குது. ஐயோ, என் மருமக சங்கீதாவா தான் இருக்கும். கடவுளே, இருடா. ஹலோ, நான் அலமேலு பேசுறேம்மா. அபி, நீயும் நானும் கிட்டத்தட்ட 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். அப்படின்னு தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது எல்லாமே பொய்யா போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அபி. நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன அடையாளம்? ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தானே? என்ன மாதிரி உன்னை வேற யாருமே புரிஞ்சுக்கலன்னு தான் நான் இவ்வளவு நாளா பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். அதுல எனக்கு ஒரு சின்ன கர்வம் கூட இருந்தது. ஆனா இன்னைக்கு அபி எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிரா இருக்கான்றது புரிஞ்சு போச்சு. என் பெஸ்ட் ஃப்ரெண்டை என்னாலே புரிஞ்சுக்க முடியலையேன்னு எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் சொல்றதெல்லாம் சரிதானே? நீ யார் அபி? எப்படிப்பட்டவ? எனக்கு சத்தியமா உன்னை பத்தி எதுவுமே தெரியல. இன்னைக்கு நீ எடுத்த முடிவு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இவ்வளவு நாளா மறு கல்யாணம், இன்னொரு குடும்ப வாழ்க்கை, இத பத்தி எல்லாம் தத்துவார்த்தமா பேசிட்டு இருந்தா அபி. இன்னைக்கு ஒரு அழகான வசதியான மாப்பிளைய பார்த்த உடனே மறு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால? எப்படி? இதத்தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னா அபியும் எல்லாரும் மாதிரி ஒரு சராசரி பொண்ணு, கரெக்டா? அபி, நீ எனக்கு ஒரு ரோல் மாடலா இருந்திருக்க. எனக்கு மட்டும் இல்ல அபி, நம்மள சுத்தி இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்களுக்கு நீ தான் ரோல் மாடலா இருக்க. அப்படிப்பட்ட அபி இன்னைக்கு எடுத்த இந்த முடிவை என்னால ஏத்துக்க முடியல. மௌனமா இருக்கிறது ரொம்ப சேஃப்னு நினைக்கிறியா அபி? நான் மௌனமா இருக்கேன்னு யார் சொன்னா உஷா? நான் நிறைய பேசிட்டு இருக்கேன் எனக்குள்ள. அது என் உயிர் தோழியான உனக்கு புரியாம போனது என்னோட துரதிருஷ்டம். அபி, இப்படியெல்லாம் தத்துவமா பேசி தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காத. தத்துவம் இல்ல உஷா, யதார்த்தத்தை பேசுறேன். எது அபி யதார்த்தம்? அழகு, படிப்பு, பணம் இதெல்லாம் இருக்கிற மகேஷ நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு திடீர்னு எடுத்த முடிவா? இது பாரு உஷா, அழகு, பணம், படிப்பு இதெல்லாம் தனித்தனியாவோ இல்ல ஒரு சேர உள்ள ஆட்களையோ நான் நிறைய சந்திச்சிருக்கேன். அவங்க எல்லாம் என்ன லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ நான் அதை கண்டுக்க கூட இல்ல. அதான் கேக்குறேன் அபி,
அப்படிப்பட்ட நீ இந்த மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி சம்மதிச்ச? அது சூழ்நிலை. போ அபி. சூழ்நிலையா? என்ன பெரிய சூழ்நிலை? இந்த ஒரு காரணத்தை சொல்லி எத்தனையோ பேர் ஈஸியா தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. இங்க பாரு அபி, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழு. எனக்கு அதுதான் வேணும். ஆனா அப்போ இருந்த அபியும் இப்ப நான் பாக்குற அபியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கு என்ன காரணம்னு சொல்லு அபி. இங்க பாரு, நீ காரணம் என்னன்னு சொன்னேன்னா நான் மட்டும் இல்ல, உங்க அம்மா, உன் தங்கச்சிங்க, உன் சொந்தக்காரங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. உஷா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு சந்தோஷம், என் அம்மா, தங்கச்சிங்க, தம்பி, நண்பர்கள் எல்லாருக்குமே சந்தோஷம், அப்படிதானே? ஆமா, அததான் நான் இப்ப பண்ண போறேன். இது பாரு, மகேஷையும் பாஸ்கரையும் கம்பேர் பண்ணும்போது மகேஷ் எவ்வளவோ உயர்ந்தவர். அத நீயே ஒத்துக்கிட்டு இருக்க. அதனாலதான் நான் மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் சரி அபி, ஆனா நீ எப்படி இந்த முடிவெடுத்த? பாத்தியா, திரும்பி ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிற. நீ எப்படி ஒத்துக்கிட்டேன்னு. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் ஆரம்பத்திலேயே உனக்கு சொன்னதுதான் என்னோட பதில். நீ என்ன சொன்ன? நீதான் ஒண்ணுமே பேசலையே. அதுதான் என்னோட பதில். மௌனம். அபி, அபி நில்லு. அபி, சொல்லிட்டு போ. இங்க பாரு, நீ என்ன உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சேன்னா காரணத்தை சொல்லு ப்ளீஸ். ஏய் அபி, அபி நில்லு. சிரிக்காத அபி, இட்ஸ் நாட் ஃபனி. சத்தியமா சொல்றேன், நீ காரணத்தை சொல்லலைன்னா நான் இங்கே தான் இருப்பேன், இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். அபி, அபி.